சரி, பேச்சமன் ஜோடனர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடர் உடன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு தை மாதம் கும்பராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். கும்பராசி நேர்களே, 7 சனியில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஜென்மச்சனி வந்து மார்ச் 6ஆம் தேதி தான் விலகுறாரு உங்களுக்கு. நம்ம வாக்கிய புராணம் வாக்கிய கணிதம் தான் சித்தர்களால் கணிக்கப்பட்ட வாக்கிய கணிதம். இந்த வாக்கிய கணிதத்தில் பேச்சு தான் என்னுடைய 22 பட அனுபவத்தில் கிரகங்கள் பயிற்சியை கவனித்து பார்க்கும்போது வாக்கிய பிராண்டா நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால் வாக்கிய பயிற்சி உங்களுக்கு நம்புங்க. இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு இருந்தாலும் குரு பார்வை இப்போ ராசியை பார்க்குறதுனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த 3 மாதம் சிரமப்பட்டிருப்பீங்க குரு பார்வை இல்லாமல். ஏன்னா பொருளாதாரத்தில் சங்கடம், குடுக்கல் வாங்கல இழுபறி, கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், இந்த இதை சந்திச்சுட்டு இருந்தவங்க புறமே இப்போ 5ல் குரு இருக்கிறாரு. 2 குரு 5ல இருந்து ராசியை பார்க்குறாரு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தால் அதுக்குண்டான வாய்ப்பு ஆரம்பிக்க நல்லா இருக்கும். ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிறவங்க தொழிலை விரிவுபடுத்துறவங்க விரிவுபடுத்தலாம். பொருளாதார உயர்வை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவங்க நல்ல தேவையான இடமாற்றத்தை ஏற்படுத்தும். அது அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் அவங்கவுங்க பார்க்கக்கூடிய துறையை சார்ந்தவர்களுக்காக நல்ல முன்னேற்றங்களையும் பொருளாதார உயர்வையும் ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வீடு வாங்கக்கூடியது, இல்லை இடம் பொருள் வாங்கக்கூடியது பாக்கியத்தை ஏற்படுத்தும். இந்த மாதம் கும்பராசினியர்கள் புறாமே இனி படிப்படியான கஷ்டமான காலங்கள் குறைஞ்சு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுங்க. ஏன்னா நிறையா கஷ்டப்பட்டாங்க, 5 வருஷமா 7 சின்ன கஷ்டப்பட்டாங்க. நீ அவங்க புறமே நல்ல ஒரு விடிவு காலம். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடியது, கல்யாணம் முடியாதவர்கள் கல்யாணம் முடியும், குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியது, சகோதரன் வழியில அல்லது சகோதரி வழியில பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடியது, கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடியது, இல்லை பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும், பிள்ளைகள் பிள்ளைகள் ஒன்று சேரக்கூடியது, பல மன சங்கடங்களுக்கு இன்னல்களை சந்தித்த கும்பராசிகள் அனைத்து வகையிலுமே நன்மைகள் ஏற்படும். இந்த கும்பராசி நேயர்கள் புறாமே இனிமேல் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அற்புதமான ஆண்டு. அதுபோக தை மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்குங்க. இந்த கும்பராசி நேயர்கள் புறாமே தொழில் துறையில எந்தெந்த துறையில சார்ந்திருக்கீங்களோ அந்த துறைகளுக்கு நல்ல முன்னேற்றம். காவல்துறை, மிலிட்டரி, ராணுவம் போன்ற துறைகள், ஐடி ஃபீல்டு அல்லது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், பொருளாதார உயர்வுகளை ஏற்படுத்தும். இந்த கும்பராசி நேயர்கள் பூராமே சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நேதிவம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.